அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்காவில் தற்போது தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. அதில் மொத்தம் 38 பேர் போட்டியிட்டனர். ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமான போட்டியாளர்கள் தேசிய மக்கள் கட்சி கூட்டணியின் சார்பாக அனுர குமார் தசநாயகா மற்றும் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா என்ற 3 பேருமே முன்னணி வேட்பாளர்கள். இதில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் அனுராக் குமார தேசநாயகா என்பவர் எதிர்பாராத வகையில் வெற்றி பெற்றார். இது அங்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் மக்களுக்கு பிறருக்கும் தந்திருக்கும். அனுராக் குமார தேசநாயகா என்பவர் யார்? இவரை பற்றிய வரலாறு தெரிந்தால்தான் இவர் யார் என்பதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இவருடைய கட்சியானது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இடதுசாரியான ஜேவிபி என்ற ஜனதா விமுக்தி பிரமணா என்ற கட்சியை சேர்ந்தவர். அது தலைவராகவும் இருந்து வருகிறார். இவர் 1968ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய தந்தை சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. அதிலிருந்து அவர் படித்து வருகின்ற பொழுது தன்னுடைய 19வது வயதில் மார்க்சிச லெனினிச சிந்தனையால் கவரப்பட்டு ஜேவிபி ஜனதா விமுக்தி பிரமணா என்ற கட்சியில் அவர் மாணவரணி தலைவராக பணியாற்றினார். அப்பொழுது இந்த ஜேவிபி என்ற இயக்கமானது ஆயுதங்களை ஏந்தி புரட்சி செய்கின்ற இயக்கமாகவே செயல்பட்டது. அப்படி இவர் ஆயுத புரட்சிக்காக அவர்கள் சுமார் 50,000 பேரை அளவு சேர்த்துவதாக அன்றைய இதே அனுரகுமார் தேசநாயகா அவர்கள் ஆட்களை சேர்த்து ஆயுத போராட்டங்களை மேற்கொண்டவர். அதாவது சோசியலிசம் சமத்துவம் என்ற வழியில் அவர் போராட்டங்களை நடத்தியவர். அது முக்கியமாக பண்டாரநாயகாவுக்கு எதிராகவும் அதற்கு பிறகு வந்த ஆட்சிக்கும் எதிராகவும் இவர் போராட்டம் நடத்திய பொழுது 1000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அதேபோல் 1987-89ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ராஜீவ்காந்தி கையெழுத்திட்டார். அதற்கும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆங்கில கிளர்ச்சி போராட்டத்தை நடத்தியவர். அப்போதும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு ஆயுத வழியில் போராட்ட வழியில் சென்றால் வெற்றி பெற முடியாது என்பதற்காக ஜேவிபி கட்சியானது ஜனநாயக கட்சியாக உருவெடுத்தது. அவர் துவக்க காலத்திலிருந்தே சீனாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் இலங்கை தமிழர் என்று அழைக்கப்படும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவும் செயல்பட்ட ஒரு கட்சி தான் ஜேவிபி. அந்த கட்சியை சேர்ந்தவர்தான் அனுர குமார திசநாயகா என்பவர் தற்போது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். இதற்கு முன்பாக கூட அவர் 2000ஆம் ஆண்டில் குமாரதுங்காவுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று எம்பியானவர். அது மட்டுமல்ல, 2004ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சேவுடன் கூட்டணி வைத்தும் இவர் அரசியலில் பங்கு பெற்றவர். எனவே இவர் எந்த கட்சியிடம் கூட்டணி வைப்பதற்கு சளைத்தவர் அல்ல. எந்த கட்சி கூட்டணி வைத்து அவர் எம்பியாக படியால் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைத்து தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து இலங்கை நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும். தற்பொழுது இவருக்கு 3 எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர். அது அப்படி கலைத்தால் மொத்தமாக 225 எம்பிக்கள் 113 எம்பிக்கள் வெற்றி பெற்றால்தான் இவர் நினைத்ததை செய்ய முடியும். ஆனால் இவர் வெற்றி பெற்றதே ஒரு கூட்டணி கட்சிகள் மூலமாகத்தான். அப்படி வெற்றி பெற்று 50% வாக்குகளை பெற முடியாதவர் 113 இடங்களை பெற முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அந்த வகையில் இவர் மற்ற கட்சிகளை சார்ந்தே மற்ற அரசாட்சியை நடத்த வேண்டி வரும். ஒருவேளை நம்பிக்கையான தீர்மானம் கொண்டு வந்தால் இவரால் வெற்றி பெற முடியுமா? மீண்டும் தேர்தல் வருமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் இவர் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒன்றிணைந்த போது அது தவறு என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து இரண்டையும் இரண்டாக பிரித்து காட்டியவர். அதாவது ஈழத்தமிழர்களின் கோரிக்கைகள் எதிராகவே செயல்பட்டது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதும் பிரபாகரன் மீதும் ராஜபக்ச ஆட்சியில் கடுமையாக இராணுவ நடவடிக்கை எடுத்ததற்கு ஆதரவு தெரிவித்தவர். கோத்தபய ராஜபக்சேக்கும் ஆதரவு தெரிவித்தவர். அதேபோல சர்வதேச போர்க்குற்றங்கள் என்று விசாரணை நடத்த முடியாது என்று தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் செய்தவர். அதாவது முழுக்க இலங்கை என்பது ஒரே நாடு,
கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்க முடியாது என்ற நிலையிலே அவர் இருந்தவர். அதேபோல் ஈழத்தமிழ் மாகாணம் என்பது அமைப்பதற்கும் அங்குள்ள ஆர்டிகல் 13 படி ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் செய்து கொண்டபடி அதிகாரம் வழங்குவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது ஜனாதிபதியாக ஆகியிருக்கிறார். இதற்கிடையில் ஈழத்தமிழை சந்தித்த பொழுது மாகாண அரசு தொடரும் என்ற வாக்குறுதியை தந்துள்ளார். ஆனால் அதிகாரம் வழங்குவதை பற்றி இவர் தெரிவிக்கவில்லை. அதேபோல் பண்டாரநாயக ஆட்சியில் இருந்த பொழுது சுனாமி காலத்தில் விடுதலை புலிகள் மூலம் நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக அறிவித்த பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டிலிருந்து வெளியே வந்தவர் மற்றும் இந்த நிவாரண ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் காரணமாக இருந்தவர் இந்த திசாநாயகா. இப்படிப்பட்டவர் தான் தற்பொழுது ஆட்சிக்கு வந்துள்ளார். அதேபோல கச்சத்தீவை மீண்டும் வழங்க முடியாது என்பதிலும் அவர் தீவிரமாக பல்வேறு கருத்துக்களையும் சொல்லி வருபவர். இதெல்லாம் தேர்தல் காலத்தில் அவரால் பேசப்பட்டவை. ஆனால் நடைமுறையெல்லாம் சாத்தியமா என்பது ஒன்று இருக்கிறது. அதாவது அரசு நிர்வாகம் என்பது வேறு, தேர்தல் பிரச்சாரம் என்பது வேறு என்ற இடத்தில் இவரால் அடுத்து என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அது மட்டுமல்ல, ராஜபக்சே காலத்தில் சீனாவுடன் மேலும் மேலும் கடன் வாங்கி மிகப்பெரிய பொருளாதார சிக்க வைத்துவிட்டு சென்று விட்டார். மொத்த பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்த பொழுது அன்று முதலாக கை கொடுத்தது இந்திய அரசு, மோடியின் அரசு என்பது இவருக்கு தெரியும். அதாவது வருங்கால தேர்தலில் அனுராக் குமார் திசாநாயகா வெற்றி பெறுவார் என்று மோடியின் மத்திய அரசு ஒரு கணிப்பு வைத்திருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி மாதமே அனுராக் குமார் திசாநாயகாவை இந்திய அதிகாரிகள், அதாவது வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வரவழைத்து டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். அதை தவிர அவர் அங்கிருந்து இலங்கை புறப்படும் முன்பாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து விட்டு தான் இங்கு திரும்ப வந்திருக்கிறார். எனவே அங்கு என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்று விவரம் தெரியாவிட்டாலும் இவர் இந்தியாவை முழுமையாக எதிராக செல்ல முடியாது என்று புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் இலங்கைக்கு கடன் கொடுத்த 3 முதல் நாடுகளில் முக்கியமான நாடுகள் ஒன்று சீனா முதலிடத்திலும், ஜப்பான் 2வது இடத்திலும், இந்தியா 3வது இடத்திலும் இருக்கிறது. இந்தியா மட்டும் சுமார் $5 பில்லியன் கடன் கொடுத்து உதவியுள்ளது. இந்தியாவின் உதவி இல்லாவிட்டால் அன்று பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இலங்கை மீண்டிருக்க முடியாது. முதல் உதவி செய்த நாடே இந்தியா, பிரதமர் மோடி என்பதே உண்மை. அது மட்டுமல்லாமல் இந்திய ரூபாய்க்கும் இலங்கை ரூபாய்க்கும் ஸ்வாப் கரன்சி என்ற இதில் வியாபாரம் நடந்து வருகிறது. அதாவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டும். எனவே இவரால் தடாலடியாக நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இங்கு இலங்கையில் வந்துள்ளதால், சீனா சார்புடையதால் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக நடந்து கொள்ளும். அதேபோல் கனடா, நார்வே, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் எதிராக நடந்து கொள்ளும். அந்த சூழ்நிலையில் இப்பொழுது அனுராக் குமார் திசாநாயகா IMFில் கடன் வாங்க வேண்டும். ஏற்கனவே தர வேண்டிய கடனை மறுசீரமைப்பு செய்ய வாங்க வேண்டும் முயற்சி செய்து வருகிறார். கிட்டத்தட்ட IMF $3 பில்லியன் தருவதாக உறுதியளித்துள்ளது. அதில் முதல் கட்டமாக 350 மில்லியன் வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் எப்படி கிடைக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இந்தியா IMFக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறது, இலங்கைக்கு நிதியுதவி செய்வதாக சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் IMFும் கடன் தரப்போகிறது. ஏதோ ஒரு இடத்தில் திசாநாயகா இந்தியாவுக்கோ ஈழத்தமிழர் பிரச்சனை செய்தால் இந்தியா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கும் என்பதில் அச்சமில்லை. எனவே இந்த நிலையில்தான் இவர் பதவியேற்றுள்ளார். இந்தியாவை வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இந்தியா கடன் வழங்கியுள்ளது. IMFில் கடன் வாங்க வேண்டுமென்றாலும் இந்தியாவின் நிதியுதவி செய்வதாக வாக்குறுதி வேண்டும். அமெரிக்காவும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அடுத்து கோடு என்ற அமைப்பில் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா இருக்கிறது. குறிப்பாக கடன் கொடுத்த 2 நாடுகள் இலங்கைக்கு ஜப்பானும் இந்தியாவும். ஜப்பானும் இந்தியாவும் கோடு மூலமாக அழுத்தம் கொடுத்தால் இவரால் அதை சமாளிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே எந்த வகையில் பார்த்தாலும் ஒரே அடியாக இந்தியாவுக்கு எதிராகவோ ஈழத்தமிழருக்கு எதிராகவோ செல்ல முடியாது. முழுக்க சீன ஆதரவாகவும் செல்ல முடியாது. இந்த நிலையில்தான்
ஜனநாயக ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார் என்றால், சீனாவுடன் செய்து கொண்ட முதலீடு அனைத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். இன்னொரு முறை சீனாவின் டெப்ட் ட்ராப், அதாவது சீனாவின் கடன் வலையில் ஸ்ரீலங்கா சிக்கிவிடக்கூடாது என்று அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர். எனவே அதன் வகையில் இவர் செயல்படலாம். ஏற்கனவே இவரும் அதானி குழுமமானது 450 மில்லியன் அங்கு காற்றாலை அமைக்க ஒப்பந்தம் போட்டுள்ளது. இதை நான் ரத்து செய்வேன் என்று கூறியுள்ளார். இலங்கை இறையாண்மைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார். இப்போது இவரால் செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனினும் இந்தியாவின் தயவு இல்லாமல், இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் இலங்கையால் செயல்பட முடியாது. அதற்கு காரணம், ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மாலத்தீவில் விசுஜு என்பவர் தேர்தல் நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் செய்து ஆட்சியை பிடித்தவர். இந்திய இராணுவத்தை வெளியேற வேண்டும் என்று சொன்னவர். அதேபோல் மாலத்தின் 2 அமைச்சர்கள் மோடியை கடுமையாக விமர்சனம் செய்தவர். பின்னால் என்னாயிற்று என்றால், அந்த 2 அமைச்சர்களையும் விசுஜு நீக்கிவிட்டார். இந்தியாவுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு 7 தீவுகளுக்கு, அதாவது குடிநீர், மின்சார வசதி, கடல்நீரை குடிநீராக்குவது என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு நீண்டகால கடன் உதவியை கேட்டுள்ளார். அதே நிலைமைதான் இலங்கைக்கும் இருக்கிறது. இலங்கையும் ஒரே அடியாக இந்தியாவை விட்டு விலகச் செல்ல முடியாது, ஒரே அடியாக சீனா பக்கம் சாயவும் முடியாது. இரண்டுக்கும் நடுவில் தான் அவர் செயல்பட்டாக வேண்டும். எனில் இந்தியாவும் ஈழத்தமிழரை காப்பாற்றும் விஷயத்தில், மீனவர்களை பாதுகாக்கும் விஷயத்திலும், மற்ற பாதுகாப்பு விஷயத்திலும் இந்தியாவும் தெளிவாக செயல்படும். இந்த சூழ்நிலையில்தான் புதிதாக பொறுப்பேற்ற அனுரகுமார தேசநாயகா செயலாற்ற வேண்டும். ஏற்கனவே இந்திய அதிகாரிகள் தேர்தலுக்கு முன்பாக இவரை சந்தித்து பேசியுள்ளார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்திய தேசத்தின் பாதுகாப்பு ஆலோசனை சந்தித்து பேசியுள்ளார்கள். இத்தனை செக் அண்ட் பேலன்சஸை இந்தியா வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.